உலகத்தில் மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னு கேட்டால் சில பேர் அவங்க சாமி தான் பெருசும்பாங்க, இன்னொருத்தர் எங்கள் சாமி தான் பெருசும்பாங்க. உண்மையிலேயே உலகத்தின் மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் நேரம்தான். இறைவனுடைய படைப்பில் ஆண் பெண், நல்லது கெட்டது, இரவு பகல், வெயில் நிழல், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெண்டாக படைத்த இறைவன், இதுக்கு பிரச்சனைகளை படைத்த இறைவன் இதுக்கும் கண்டிப்பாக தீர்வு ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பான். அந்த தீர்வு எது அப்படிங்கிறதா என்னுடைய ஆராய்ச்சி. ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி தான் 10-40 ஏக்கர் நிலத்தை விற்று தான் இந்த கோயிலை நான் உருவாக்கியிருக்கிறேன். யாருக்கிட்டே 10 காசு வாங்கி டொனேஷன் வாங்கி செய்யலை, கட்டலை. மக்கள் இது உருவாக்குனது எனக்காக மட்டும்தான் உருவாக்குனேன். என்னுடைய குடும்பம் நல்லா வரணும், எனக்கு இந்த பதில் கிடைச்சிருச்சு, இந்த தேவி என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு சுயநலத்தில் தான் உருவாக்கணும். உள்ள நுழைஞ்சி 11 சுத்து வளம், தேவிக்கு வளம், 11 சுத்து தேவிக்கு இடம் சுற்றிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு காலச்சக்கரம் கருவறைக்கு முன்னாடி, அதில் நின்று 7 அமாவாசை பௌர்ணமின்னா 7 செகண்டு, சாதாரண நாள்லாம் 11 செகண்டு நில்லுங்க. நீங்கள் உண்மையிலேயே தெய்வ பக்தி உள்ளவங்களாக இருந்தால் உங்கள் கால் பாதத்தில் அந்த சரீரத்திலேருந்து ஏறுறது தெரியும். நேரக்கோவில் குருஜி, பிரசன்னமாகிறேன். நன்றி. இப்போ உலகத்தில் மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னு கேட்டால் சில பேர் அவங்க சாமி தான் பெருசும்பாங்க, இன்னொருத்தர் எங்கள் சாமி தான் பெருசும்பாங்க. இப்போ உலகத்தில் நிறைய பேர் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக உண்மையிலேயே உலகத்தின் மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் நேரம்தான். இந்த நேரங்கிற சொல் நீங்கள் ஜாதி, மதம், இனம், மொழி, தேசங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்குமே நேரங்கிற ஒரு சாட்சி வேணும். இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, சகல ஜீவராசிகளுக்கும் தெய்வங்களுக்கும் கூட இந்த நேரம் வேணும். நேரம் இல்லாத போது, நல்ல நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் கண்டிப்பாக தடங்கள் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி. சில பேர் சொல்லுவாங்க, நான் பெரிய செல்வாக்குள்ள ஆள், நான் பெரிய கோடீஸ்வரன், என்ன நேரம் ஒன்றும் செய்யாது, நான் நினச்சா எது வேணாலும் செய்வேன். சொல்லலாம் தாராளமாக. ஆனால் இப்படி சொல்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அன்பை வளர்த்த 20 வருஷமாக அன்பை வளர்த்த தன் ஒரே மகன் அடுத்த நமக்கு பெரிய கோடிக்கணக்கான நம்முடைய பிஸ்னஸை எடுத்து நடத்துவாங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தவர், திடீர்னு ஒரு நாள் அந்த அன்பு மகனுடைய சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகி மைண்டு சென்ஸ்லெஸ் ஆகிடுச்சு. அதாவது உடம்பு ஒன்றுமே இயக்கம் இல்லை, ஆள் நல்லா இருக்கார், இயக்கம் இல்லை. அப்போது அவருக்கு அந்த நேரங்கிற சாட்சி எப்போ கண்டிப்பாக நம்ம என்ன தான் முயற்சி செஞ்சாலும் நேரம் வழி விடணும். அந்த நேரம் வழி விடலைன்னா உலகத்தில் நீ எந்த சாமி வேணாலும் கும்பிட்டுக்கோ. சாமியே சொல்லுவார், நிறைய இதுக்கு சான்று இருக்குது. சாமியே சொல்லுவாங்க, உனக்கு இன்னும் நேரம் வரல. ஸோ இந்த பூலோகத்தில், பிரபஞ்சத்தில் எல்லா ஜாதி, நிறைய ஜாதி மதம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்கவுங்க சாமி பெருசு. நீ எந்த சாமி வேணாலும் கும்பிட்டுக்கோ, என்ன பரிகாரம் வேணாலும் பண்ணிக்கோ. எல்லாத்துக்கும் மேலே உனக்கு நேரம் நல்லா இருக்கணும். சரி, இது எப்படி உனக்கு புரிய வைக்கணும்னு உங்களுக்கு நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு லைட் எரியுது, இங்கே பூரா மக்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா நடுவில் இருக்கிறவர் ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எந்திரிச்சிடுறாரு. அப்போது வெளிச்சம் இருந்தும் இங்கே உட்கார்ந்துருக்கிறவர் இருட்டில் இருக்கிறாரு. ஏன்னா நடுவில் நிற்கிறவர் அந்த வெளிச்சத்தை வரவிடாமல் மறைச்சிட்டார். ஸோ வெளிச்சம் இருந்தும், வெளிச்சம்ங்கிறது தெய்வம், நின்றவர் கெட்ட நேரத்தின் அதிபதி, இங்கே நிற்கிறவர் பிரகாச பிரச்சனை நீங்கணுங்கிறதுக்காக உட்காந்துருக்காரு. ஸோ வெளிச்சம் இருந்தும் அவருக்கு அந்த பவர் கிடைக்கல. இதுக்கு நிறைய சான்றுகள் சொல்லலாம். இப்போ அவ்வளோ தூரம் நேரம் கிடையாது. சுருக்கமாக சொல்கிறேன். இந்த கோவில் 2006 தொடங்கினேன்.
இதுக்கு தொடங்குறதுக்கு ஒரு பெரிய காரணகர்த்தா. என்ன காரணகர்த்தான்னு, நானும் வந்து சின்ன பிள்ளையில் ஊராக கோயில் கோயிலாக அலைஞ்சி நொந்து நூலாயிட்டேன். எங்கள் வீட்டில் இருந்து நான் ஏற்கனவே கஷ்டப்படுற குடும்பம், அதில் இருக்கிற கஷ்டப்பாடுபட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு இது இல்லை, இவங்க பற்றாக்குறை, இதுக்கு அந்த சாமியார்கிட்ட இந்த சாமியார்கிட்ட அந்த கோவில் இந்த கோவில், லோகத்தில் சக்தி வாய்ந்த கோவில் நிறையா இருக்குது, அங்கெல்லாம் போயிடும். முடிஞ்ச மட்டும் இருக்கிற காசு, சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு சாமி கும்பிட்றது, ஒன்று பரிகாரம் பண்ணுறது, ஒன்று சாமியார்கிட்ட கேட்குறது. ஸோ எதுலேயுமே வந்து என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல. ஸோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய படைப்பில் ஆண் பெண், நல்லது கெட்டது, இரவு பகல், வெயில் நிழல், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெண்டாக படைத்த இறைவன், இதுக்கு பிரச்சனைகளை படைத்த இறைவன் இதுக்கும் கண்டிப்பாக தீர்வு ஏதாவது ஒரு வழி வச்சுருப்பான். ஸோ அந்த தீர்வு எது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சி. இறைவன் வந்து படைச்சிட்டாரு, நமக்கு வந்து பிரச்சனையை கொடுத்துட்டாரு, அதிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வச்சுருக்காரு. அந்த வழி எதுன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சிட்டால் ஈஸியாக அதிலேருந்து விடுபடலாம். இதுக்காகத்தான் நான் வந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் காடு மலை, இந்தியாவில் என்னுடைய பாதம் படாத இடம் நிச்சயமாக இருக்காது. வீட்டில் மனைவி குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போய் எல்லாம் பார்த்தாச்சு. பெரிய பெரிய வேத மகரிஷிகள், சித்தர்கள், பிரபல்யமான திருத்தலங்கள்லாம் இந்து திருத்தங்கள் மட்டும் இல்லை, எல்லா திருத்தங்கள் எங்கெங்கே விசேஷம் சொல்லுவாங்களோ அங்கெல்லாம் போய் தேடி பார்த்தேன். ஸோ அங்கே வந்து இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறமும் பிரச்சனை தீரலை. ஏன் தீரலைங்கிறது தான் கண்டுபிடிப்புங்கிறத விட நேரம் வந்து எனக்கு அந்த அமைப்பு கொடுத்துருக்கு. இந்த அமைப்பில் எனக்கு ராஜஸ்தான் மவுண்ட் அபுவில் வந்து தீர்வு கிடச்சிருச்சு. சுமார் இரவு 12 மணி, மவுண்ட் அபு, மார்கழி மாதம், நல்ல குளிர், எந்த இதுவுமே கிடைக்காம நான் திண்டாடிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் என்னுடைய எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து இதுக்கு பதில் கிடைக்காது, நான் இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போல் அப்படின்னு விரக்தியில், அதான் எப்படி இருக்கும், ஊராக கோயிலாக அலைஞ்சி நொந்து நூலாகி அவ்வளோதான் வாழ்க்கையை நீ முடிச்சுக்கணுங்கிற கடைசி கட்டத்தில் இருக்கேன். இனி என்கிட்ட ஒன்றும் இல்லை. இது நான் சொல்லலை, என்ன மாதிரி சொல்கிறவங்க கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. இது எனக்கு நேர்ந்தது மட்டும் கிடையாது, இன்றைக்கும் இருக்காங்க. நீ 10,000 கோடி வச்சுருந்தாப்புல நீ எல்லாத்தையும் அடைஞ்ச மாதிரி, உனக்கு எல்லா சுகங்களும் இருக்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இங்கே பணத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. பணம் வச்சுருக்கிறவனுக்கு வேறு சில பிரச்சனைகள் வரும். ஸோ பிரச்சனைங்கிறது எந்த ரூபத்துலேயும் வரலாம். ஸோ அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தவர் தான் மவுண்ட் அபுல 12 மணி, இரவு 12 மணிக்கு ஒரு துண்டை கட்டிக்கிட்டு வர்றாரு. நீ இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதில் நேரம்தான் உலக மகாசக்தி. இதுக்கு அதிபதி ஒருத்தி இருக்கா, காலதேவின்னு ஒன்று. அவளை வந்து கோவில் கட்டி நீ வழிபட்டாச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அவ்வளோ லேஸில் அவளை வந்து நிலைநிறுத்த முடியாது. ஏன்னா நேரத்துக்கு அதிபதியானவள், நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நேரம் கெட்ட நேரம், இந்த காலச்சக்கரத்தை இயக்கக்கூடிய அதிகாரி. அது நொடியில் வந்து அந்த நேரம் மாறிடும். இப்போ கரெக்டாக வந்து நல்ல நேரம் அந்த காலச்சக்கரத்தில் இருக்கிறத பிடிச்சு தான் நீ வந்து நிலைநாட்டணும். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சரி நான் என்னன்னு யோசிச்சு 2 நிமிஷத்தில் ஆளை காணும். ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு இந்த பவர் கிடைச்சிது. நான் சாதாரண ஒரு மனிதன், நிறைய படிப்பு இல்லை, ஆனால் நிறைய ஆத்ம ஞானங்கள், சித்தர்கள், ஞானிகள், மடாதிபதிகள் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். யாருமே சரியான விடை கொடுக்கல. விடை கொடுக்கலைங்கிறதுக்கு மேலே விடை எனக்கு திருப்தி தரலை. அவங்க கொடுத்த விடையில் பல கேள்வி நான் கேட்குறேன். அதுக்கு வந்து தீர்வு என்னங்கிறதுக்கு கரெக்டான பதில் கிடைக்கல.
கடைசியில் நேரம்தான் உலக மகா சக்தி. டைம் இஸ் கிரேட்டஸ்ட் பவர் இன் த வேர்ல்டு. டைம் இஸ் ரூரல் ஆஃப் எவ்ரிதிங். இந்த நேரம் தான் உலகத்தை ஆளுது, பிரபஞ்சத்தை ஆளுது, சகல ஜீவராசிகளை ஆளுது, சகல தெய்வங்களை ஆளுது, பரிகாரங்களை ஆளுறது, எல்லாத்தையும் ஆளக்கூடிய சக்தி அதுதான். அது மட்டும் நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. நீ ஆத்ம ஞானத்தில் இருக்கிறன்னா உனக்கு அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கும். அதுக்கும் நல்ல நேரம் வேணும். தவம் இருக்கிறன்னா தவம் பூர்த்தியாகிறதுக்கு நல்ல நேரம் வேணும். கடுமையாக உழைக்கிற அதுக்கு பலன் கிடைக்கணும்னா அதுக்கு நல்ல நேரம் வேணும். எல்லாத்துக்குமே நல்ல நேரம் வேணும். ஸோ இந்த கோவிலை உற்பத்தி பண்ணியாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி தான் 10-40 ஏக்கர் நிலத்தை விற்று தான் இந்த கோயிலை நான் உருவாக்கியிருக்கிறேன். யாருக்கிட்டையும் 10 காசு வாங்கி டொனேஷன் வாங்கி செய்யலை, கட்டலை. கஷ்டப்பட்டு உருவாக்குனேன். மக்கள் இது உருவாக்குனது எனக்காக மட்டும்தான் உருவாக்குனேன். என்னுடைய குடும்பம் நல்லா வரணும், எனக்கு இந்த பதில் கிடைச்சிருச்சு, இந்த தேவி என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு சுயநலத்தில் தான் உருவாக்குனது. ஆனால் நாளடைவில் நேற்று வரைக்கும் பராரையாக அலைஞ்சிருந்துக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி ஜெகஜோதியாக இருக்கிறாரேன்னு சொல்லி அக்கம் பக்கம்லாம் கும்பிட ஆரம்பித்தாங்க. அது நாளடைவில் பரவி அப்புறம் தினத்தந்தி, தினமலர், தினகரன், குமுதம், ஆனந்த விகடன், பக்தி, ராஷ்டி, ஜெய டிவி, அதாவது கிட்டத்தட்ட 100 மீடியாக்கள் பப்ளிஷ் பண்ணிடுச்சு. இன்றைக்கி சிங்கப்பூர், மலேசியா, ஃப்ரான்ஸு, லண்டன் எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க. இந்த கோவிலை பற்றி தற்போது உலகளவில் எல்லாருக்குமே தெரியும். இங்கே 3000 பக்தர்களுக்கு மேலே அனுமதி இல்லை. ஏன்னா 3000 பக்தர்கள் தான் காலச்சக்கரத்தில் நிற்க முடியும். இந்த கோவிலுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நேராக மதுரையிலேருந்து ராஜபாளையம் பஸ்ஸில் ஏறி சுப்பலாபுரங்கிற ஊரில் இறங்கணும். இறங்குனா சேராட்டம் வரைக்கும் கோயிலில் கொண்டாந்து விட்டுருவாங்க. உள்ளே நுழைஞ்சி 11 சுற்று வலம், தேவிக்கு வலம், 11 சுற்று தேவிக்கு இடம் சுற்றிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு காலச்சக்கரம் கருவறைக்கு முன்னாடி. அதில் நின்று 7 அமாவாசை பௌர்ணமின்னா 7 செகண்டு, சாதாரண நாள்னால் 11 செகண்டு நில்லுங்க. நீங்கள் உண்மையிலேயே தெய்வ பக்தி உள்ளவங்களாக இருந்தால் உங்கள் பாதத்தில் அந்த சரீரத்தில் ஏறுறது தெரியும், அந்த ஸ்பிரிட் ஏறுறது தெரியும். அப்போது உங்கள் நேரம் மாறுதுன்னு அர்த்தம். அந்த பாதத்தில் சுறுசுறுன்னு ஏறும். அதிலிருந்து உங்கள் காலகட்டங்கள் மாறுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோயிலை பற்றி உலகம் பூரா தெரியும். இது உலகத்திலேயே இது ஒரு கோயில் தான். அதுவும் அதிசய கோவில், நேரத்தை மாற்றக்கூடிய கோயில், சர்வசக்தி. நேரங்கிறது தெய்வங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி. அப்புறம் ஏன் திருப்பதி மாதிரி இங்கே கூட்டம் வரல, ஐயப்பன் மாதிரி இங்கே கூட்டம் வரல, பழனி மாதிரி இங்கே கூட்டம் வரல? அது கிடையாது. இங்கே யாருக்கு அழைப்பு இருக்கோ, யாருக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சோ கரெக்டாக வந்துடுவாங்க. இங்கே வந்தால் ஜெயிச்சிடுறாங்க. இங்கே வந்தால் பிரச்சனை சரியாயிடுது. இந்த கோவிலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பிரபலங்கள் நிறைய வர்றாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப இப்போ நிறைய பிரபலங்களுக்கும் தெரியும், வர்றதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் ஏன் வர முடியலன்னா, இப்போ ஒரு பெரிய மந்திரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மீனாட்சி கோயிலுக்கு வந்தார்னா, இந்த மந்திரி மீனாட்சி கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தார் அப்படின்னு சொல்லலாம். நியூஸில் போட்டுருவாங்க. ஒரு பிரபலங்கள் வந்தால் நியூஸில் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நேர கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவருக்கு நேரம் சரியில்லை போல், அதனால் நேர கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்குவாங்கிற பயத்தில் தான் ரொம்ப பேர் பிரபலங்கள் வராமல் இருக்கிறாங்க. தயவுசெய்து அந்த எண்ணம் தேவையில்லை. நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் இருக்குது, உங்கள் மிகப்பெரிய ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குது, உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. அதுதான் அவள் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் யாரும் தயங்க வேண்டாம். இங்கே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, சினிமா தலைவர்கள் நிறையா வந்திருக்காங்க, பிரபலங்கள் வந்திருக்காங்க, நீதியரசர்கள் வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க. ஆனால் ரொம்ப பேர் வர்றதுக்கு தயங்குறாங்க.
ஃபோன் பண்ணிடுவாங்க, நிறுத்திடுவாங்க. தயவுசெய்து அவங்களுக்காக நான் மனமாற வேண்டிக்கிறேன். யாரும் எந்த தயக்கமும் வேண்டாம். அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் போய் சேரும். நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அப்புறம் உங்களை தேடி அவங்க வருவாங்க. நீங்கள் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக வரலாம் இந்த கோவிலுக்கு, எல்லோரும் வரலாம். ஏன்னா இந்த கோவில் ராத்திரி மட்டும்தான் இயக்கம், பகல் கிடையாது. சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் கோயில் திறந்துடுவாங்க. அதிகாலை 5 மணிக்கு கோயில் நட சாத்துவாங்க. இது பௌர்ணமி அமாவாசை மட்டும். மீதி நாள் இரவு 11 மணி வரைக்கும் தினமும் திறந்துருக்கும், எந்த நாளும் தடை இல்லை. அதனால் தாராளமாக வாங்க, யாருன்னாலும் சரி. உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இங்கே தரிசனம் செய்யுங்க. இவங்க சொல்லிடுவாங்க, அவங்க கௌரவம் பார்க்க வேண்டாம், அந்தஸ்து பார்க்க வேண்டாம், தைரியமாக வாங்க. உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. அதனால் நான் நான் இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது தயவுசெய்து நினைக்க வேண்டாம். தாராளமாக வாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எனக்கு நிறைய ஃபோன் வரும், நிறைய பெரிய பெரிய இடத்துலேருந்து ஃபோன் வரும். நான் வாங்கன்னு சொல்லுவேன், ஆனால் சில நேரத்தில் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல 3000 பக்தர்கள் தான் தரிசனம். ஏன் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமிக்கு காலச்சக்கரம் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கும். அதனால் 7 செகண்டுக்கு மேலே அந்த வைப்ரேஷன் சில பேர் தாங்க முடியாது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் மயங்கி விழுவாங்க. அந்த இது இருக்கக்கூடாதுங்கிறத 7 செகண்டுக்கு மேலே நாங்கள் நிற்க விடுறதில்ல. ரொம்ப பக்தி உள்ளவங்க இருந்தாங்கன்னா 2 செகண்ட் 3 செகண்டுக்கு மேலே நிற்க முடியாது, கீழே விழுந்துருவாங்க. அதனால் 3000 பக்தர்கள் தான் ஒரு நாளைக்கு 3000 பக்தர்கள் அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு அவ்வளோதான் நிற்க முடியும். அதை கால்குலேஷன் பண்ணி தான் 3000 பக்தர்கள் அனுமதிக்கிறோம். ஒருவேளை இதனுடைய பவர் பிற்காலத்தில் நல்லா தெரிஞ்சு அளவு கடந்த கூட்டம் வந்தால் அதை என்ன மாதிரி பண்ணணுங்கிறது அங்கேருந்து எனக்கு உத்தரவு வரும் கண்டிப்பாக. ஆனாலும் சக்கரத்தில் நிற்காமல் எந்த இதுவும் அவங்க பிரச்சனை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சக்கரத்தில் நிற்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், இதை எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷன் பண்ணலாம், இதை பற்றி நாங்கள் விரிவாக தேவிகிட்ட கேட்டு அது பிரகாரம் செஞ்சிடும். இப்போக்கி 3000 பக்தர்கள் அனுமதி. தாராளமாக வாங்க, உள்ளே சாமி கும்பிடுங்க. தேவிக்கு அபிஷேகம் பண்ண நெய் இங்கே இருக்குது, ஸ்டாலில் வச்சுருப்பாங்க. தீர்த்தம் வச்சுருக்குறாங்க, தேவி படம் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை வாங்கி உபயோகப்படுத்திக்கோங்க. அது என்ன செய்யணும்னு சொல்லி ஸ்டாலில் சொல்லுவாங்க. வேறு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, கோவில் வளாகத்தில் அமைதியாக வரணும், அமைதியாக சுற்றணும். 11 சுற்று வளம், 11 சுற்று இடங்கிறது எனக்கு 11ங்கிறது ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது. எதனால் 11 வச்சுருக்கிறேன்னா, இந்த கோவில் இதே சொன்னல முதலையே, கோவில் கெட்டுறது, காலதேவியை நிலைநிறுத்துறது அவ்வளோ ஒன்றும் லேஸ் கிடையாதுன்ட்டு. இந்த இடத்துல 11 தடவை காலதேவி கோயிலை கெட்டி கெட்டி இடித்து, இது 11வது அமைப்பு. உடுக்கு டைப்பில் 52 அடி நீளம், 52 அடி உயரம், கோபுரம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இதில் ஒவ்வொரு செங்கல் எடுத்தாலும் அதனுடைய பவர் கிடைக்காது. ஸோ அதனால தான் 11 சுற்று வளம், 11 சுற்று இடம், 11 தடவை 11வது தடவை கெட்டின கோயில் இது. அதனால தான் சுத்த சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், இதில் பாருங்கள், நெட்டில் பாருங்கள், 11க்கு சொல்லி ஒரு அம்சம் இருக்கும். 11க்கு ஒரு 11ன்ற எண்ணுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. அது இயற்கையிலே அமைஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாமே மக்கள், இது என்னுடைய தீராத ஆசை. இது எனக்காக மட்டும் கெட்டலை, கெட்டினேன் ஆரம்பத்தில். என்னுடைய பிரச்சனை சரியாயிடுச்சு, அடுத்து மக்கள் கும்பிட ஆரம்பித்தாங்க, எல்லாருக்கும் சரியாயிடுச்சு. இப்போ என்னுடைய ஆசை, கஷ்டம் இல்லாத உலகை காண வேண்டும். உலகத்தில் யார் கஷ்டம் வரணும், எல்லாருக்கும் வரும். கஷ்டம் இல்லாமல் யாருமே இல்லைன்னு சொல்லலை, கஷ்டம் வரும், அதை தீரணும். பிரச்சனை வரணும். மனிதன் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் பிரச்சனை. தாங்க முடியாத அளவுக்கு அவன் என்ன செய்வான் பாவம், கடைசியில் அவன் வாழ்க்கையை முடிக்கக்கூடிய நிலைக்கு போயிடுவான். அந்த நிலை இருக்கக்கூடாது. பிரச்சனை இருந்தால் உடனே சரியாகணும். அதுக்கு இறைவன் ஒரு வழி காமிச்சிட்டார். அந்த வழி தான் நேரக்கோவில் ஸ்ரீ காலதேவி. எங்ககிட்ட எல்லா அம்சங்களும் உற்பத்தி பண்ணியிருக்கு. இதுக்காக நான்
ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோவிலில் வர்ற வருமானத்தை வச்சு அன்னதானம் போட்டு மக்களை வந்து பசி ஆற வச்சு நைட்டு இப்போ 2 மணிக்கு வந்தாலும் சரி 3 மணிக்கு பசி ஆற வச்சு ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் அனுப்புகிறோம். இதுக்காக வந்து ஒரு பெரிய தொகை எதிர்பார்த்துட்ருக்கோம். எஃப்சிஆர்ஏ வாங்கியிருக்கோம், 12A வாங்கியிருக்கோம், ஏடிஜி வாங்கியிருக்கோம், எல்லாம் வாங்கியிருக்கோம். பெரிய இந்த சேனலை பார்க்குற யாராவது பிரபலங்கள் யாராவது விரும்பினால் எங்களுக்கு பெரிய தொகை கொடுத்து இன்னும் பிரபலம் ஆகிறதுக்கு, இன்னும் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் இதே நிலையில தான் இருக்கேன். இதை விட கோடிக்கணக்கில் வந்தாலும் நான் எப்போ இப்படித்தான், மக்களோட மக்கள் தான். எனக்கு வயசு 80 ஆயிடுச்சு. நான் ஒரு மிலிட்ரி ரிட்டையர்டு. 40,000 எனக்கு பென்ஷன் கிடைக்குது. எனக்கு ஒரே ஒரு மகள், ஒரு மனைவி. எங்கள் வருமானம் எங்களுக்கு போதும். இதில் வர்ற வருமானம் பூரா மக்களுக்கு தான், பூராமே மக்களுக்கு தான். மக்கள் நல்லா இருக்கணும். இந்த கோவிலில் வந்து இரவு சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு பூஜை, இரவு நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு பூஜை. அந்த நள்ளிரவு 12 மணிக்கு நடக்கிற பூஜை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அது ஏன் அப்படின்னா காலச்சக்கரத்தில் நல்ல நேரமும் கெட்ட நேரமும் நேர்கோட்டில் சந்திக்கிறது. அந்த கெட்ட நேரமும் நல்ல நேரமும் நேர்கோட்டில் சந்திக்கும்போது நான் வந்து தேவனுடைய கருவறையில் சன்னிதானத்தில் வந்து தியானத்தில் உட்காந்துப்பேன். தேவிகிட்ட வந்து கேட்பேன். ஒரே ஒரு செகண்ட், ஒரு நொடியில் வந்து 100ல் 1 செகண்டு கெட்ட நேரம் கீழே இறங்கும், நல்ல நேரம் மேலே ஏறும். அப்போ அந்த நல்ல நேரம் எல்லாருக்கும் அந்த பவர் கிடைச்சிரும். சில பேர் சரியாக கும்பிட்டுருக்க மாட்டாங்க, சரியாக சக்கரத்தில் நிற்க மாட்டாங்க. அவங்களுக்காக தானாகவே கோவிலுக்கு உள்ளே வந்த அத்துணை ஜனங்களுக்கும் அந்த நல்ல நேரம் 12 மணிக்கு கிடச்சிரும். அதனால் அந்த ரொம்ப சிறப்பான பூஜை. எல்லோரும் வந்து வேண்டி எல்லாரும் ஆனந்தப்படணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வந்து சௌரியமாக இருக்கணும், யாருக்குமே பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.